பிரைஸ் தி லார்ட். புது ஆண்டின் வாழ்த்துகள். வாசிப்போம். ரோமர் அதிகாரம் 9 வசனம் 12. கடவுள் தான் நேசிப்பவர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்ற உறுதிப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது. எஸ் ரோமர் அதிகாரம் 9 வசனம் 11. எஸ் பிரியமானவரே, கடவுள் நேசிக்கிறார். ஸோ கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவரை தெரிந்தெடுக்கிறார். ஆமா பிரியமானவரே, இந்த உலகத்தின் கக்ஷையோ இந்த உலகத்தின் ஜனாதிபதியோ நம்மரை தெரிந்தெடுக்கலே. நம்மரை நேசித்தா, நம்மரை உண்டு பண்ணியா, நம்மரை சிருஷ்டிச்சா உண்மையான கடவுள் தானே நம்மை நேசித்தார். ஆமா பிரியமானவரே, யாரோ நம்மரை தெரிந்தெடுக்கலை. இந்த உலகம் நம்மரை தெரிந்தெடுக்கலை. நம்மை தெரிந்தெடுத்தார். நேசிக்கிற அன்பின் தகப்பனான இயேசு கிறிஸ்து தானே நம்மை தெரிந்தெடுத்தார். அவர் தெரிந்தெடுத்ததெல்லாமே அதை உறுதிப்படுத்தினார். ஸோ அவர் எப்படி உறுதிப்படுத்தினார்? அவர் தம்மையே வரிதாக்கி பரலோகத்தின் இறங்கி நம்மரை அவர் வெளிக்கு எடுத்தார். தம்முடைய இரத்த சிந்தி நம்மை வெளிக்கெடுத்தார். நம்முடைய பாப்பத்தின் தண்டனை, அந்த ஒரு மரண குழிந்த நம்மை எடுத்தார். ஆமா பிரியமானவரே, கடவுள் நம்மை நேசித்தார். எப்படி நேசித்தார்? இந்த உலகத்தை நேசித்த அந்த கடவுள் தம்மை ஏக குமாரனான இயேசு கிறிஸ்தை நமக்காக அவர் கொடுத்தார். ஆமா பிரியமானவரே, அவர் சும்மா தெரிந்தெடுக்கலே, அதை உறுதிப்படுத்தார். அந்த உறுதியோடு நாம் ஜீவிப்போம், வாசிப்போம், அவருக்காக நாம் வாழ்வோம். ஆமா பிரியமானவரே, இந்த தேச ஆளுவதற்காக நாம் ஒரு அதிபதியை எடுக்கும். அது எலெக்ஷன் முகாந்திரம் தெரிந்தெடுக்கும். ஆனா நம்மை சிருஷ்டிச்ச கடவுள் தமக்காக நம்மை என்ன பண்ணார்? அவரு நம்மை நேசித்தல்லாம அவரு தெரிந்தெடுத்தார். ஆமா பிரியமானவரே, அந்த தெரிந்தெடுத்தல் ஒரு நிச்சயமான ஒரு கன்ஃபர்மேஷன் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கார். இந்த புது ஆண்டு உங்களை கர்த்தர் தெரிஞ்செடுத்த அந்த blessing உங்க கூட இருக்கட்டும். ஆமேன். Hallelujah. God bless you all richly. Amen. Praise the Lord. Hallelujah. Glory. Praise the Lord. அந்த